எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நேராக டாபிக் போயிடும். நம்மளுடைய டாபிக் வந்து அல்ல அளவில்லாத பணம், மாதம் மாதம் டிவிடெண்ட் பெற்று செல்வந்தராகலாம் அப்படிங்கிற டைட்டில் தான். நம்ம ஒரு 10 ஷேரை தேர்ந்தெடுத்து நம்ம அதை ஃபண்டமெண்டல் பார்த்துட்ருக்கோம். இந்த 10 ஷேரையும் நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது சரியான முதலீடு தான். ஆனால் சந்தை ஏற்ற இறக்கங்கள் அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் நான் கரெக்டான ஷேராக ஃபண்டமெண்டலில் பார்த்து அது ஒரு 9 விஷயங்களை பார்க்கணும். ரொம்ப ஈஸி தான். அது 5 நிமிடங்களில் நீங்கள் மணி கண்ட்ரோல் ஸ்க்ரீனரை பார்த்து நீங்கள் எப்படி பார்க்குறதுங்கிறத நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை பழைய காணொலிலாம் பாருங்கள். அந்த மாதிரி பார்த்து ஷேரை வாங்குங்க. இப்போ நம்ம பார்க்குற ஷேர் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ். இது ஒரு ஐடி செக்டார் கம்பெனி. இது வந்து 1981 தொடங்கப்பட்டது. இன்று வரை எவர்கிரீன் ஸ்டாக்காக இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து 1993 அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு லிஸ்டான ஒரே கம்பெனி, முதல் இந்திய கம்பெனி நம்ம இன்ஃபோசிஸ் தான். அந்த பெருமை அந்த இன்ஃபோசிஸுக்கு உண்டு. அதே சமயத்தில் நம்ம இதுலேயும் 1994 லிஸ்ட் ஆச்சு. அப்போ லிஸ்ட்டு பண்ணும்போது அதனுடைய ப்ரைஸ் வந்து வெறும் 95 ரூபா தான். அப்போ ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா 10,000க்கு இப்போ அது வந்து 1 லட்சம் ஷேராக மாறி இருக்கும். 8 முறை போனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரியெலாம் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோமோ எப்படியும் 1 மணி நேரம் ஆகிடும். அதனால் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். இது 8 முறை போனஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சிஏஜிஆர் அதாவது 41% இருக்குது. இன்று வரை பார்த்தீங்கன்னா 41% வருஷம் வளர்ந்துட்டே இருக்குது. இது வந்து பெரிய அற்புதமான விஷயம். இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் தான் என்னுடையது. 2004 ஒரு ஷேர் வந்து 90 ரூபா, அதாவது 95 ரூபா. இப்போ வந்து 2024 வந்துருச்சு. டிவிடெண்ட் மட்டுமே 690 ரூபா கிடச்சிருக்குது. அப்போ ஒரு ஷேருக்கு விட 7 மடங்கு நம்மளுக்கு லாபம் கிடச்சிருக்குது. அப்படிங்கும்போது புரிஞ்சுங்க இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ இருக்கும், இனிமேல் எவ்வளோ இருக்க போகுங்கிறது தெரிஞ்சுங்க. அதனால் இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இதனுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 6,39,703 ரூபா. அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. இன்னும் அந்த ஃபேஸ் வேல்யூ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைச்சாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா இன்னும் அந்த பழைய நிலைமைக்கு இன்னும் வரும். டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.99, அதாவது ஏறக்குறைய 3%. இன்னும் நிறையா இது லாபம் கொடுக்கும். லாபம் கொடுக்க நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சார்ட் வந்து 90 டிகிரியில் செங்குத்தாக அது பாட்டு போயிட்டே இருக்குது. வருஷம் இதனுடைய ப்ரைஸ் வந்து ஷேர் ப்ரைஸு இறங்கினதா வரலாறே இல்லை. அப்படியே லைட்டாக இதாகும், அப்படியே மேலே ஏறி போயிட்டே தான் இருக்கும். வருஷம் கம்பேர் பண்ணிங்கன்னா இதனுடைய ஷேர் வேல்யூ ஏறிட்டு தான் இருக்கும். இது குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ். அதே சமயத்தில் செக்டார் பிஇ வந்து 32.57, ஷேர் பிஇ வந்து 24.39%. இது ஒரு நம்ம அண்டர் வேல்யூடு ஸ்டாக் தான். இன்னமும் அண்டர் வேல்யூ தான் இருக்குது. இவ்வளோ கம்பெனி வளர்ந்த பிறகும் நம்மளுக்கு அண்டர் வேல்யூ தான் இருக்குது. 5 இயர்ஸ் ரெவன்யூ ஏறுமுகமாக தான் இருக்குது. 2020 90,791 கோடி, 2024 1,53,670 கோடி. 5 இயர்ஸ் நெட்டு ப்ராஃபிட்டும் ஏறுமுகமாக தான் இருக்குது. 2020 16,639 கோடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 26,248 கோடி. ஏறுமுகமாக தான் இருக்குது. இதுக்கு எப்பயுமே கடன் கிடையாது. இவங்க கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இவங்களுக்கு இல்லை. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர் வந்து 14.71%. எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 34.11%. டிஐஐ மியூச்சுவல் ஃபண்ட் அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் 35.92%. இது வந்து கார்பரேஷன் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க, 8 முறை போனஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸு. இது வந்து இன்ஃபோசிஸை வந்து நான் வந்து 17/4/2023 இப்போ பக்கமாக தான் வாங்கினேன். 1,230 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி வந்து ஒரு 1,500 ரூபாய்க்கு மேலே. 2/6/2023 ஒரு 17 ரூபா போனஸ் வாங்கினேன். 25/10/2023 ஒரு 18 ரூபாய்க்கு வாங்கினேன்.
31/5/2014 ஒரு 28 ரூபா வாங்கினேன். மொத்தம் 63 ரூபா 50 பைசா எனக்கு லாபம் கிடச்சிருக்குது. ஒரு 2 முறை, வருஷத்துக்கு 2 முறை இதுக்கு வந்து போனஸ் கொடுத்து இது டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ்னே நம்ம வச்சுக்கலாம். இன்னும் போக போக இன்னும் 10 வருஷம் கழித்து இன்னும் போக போக ஏறிட்டே இருக்கும். இது வந்து 18 to 24% கிடைக்குங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன். அப்புறம் உங்களுடைய இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் 2 முறை போனஸ் வாங்கிடுவேன். அதுக்கு மேலே ஷேர் ப்ரைஸ் வந்து 5 மடங்கு வளர்ந்துடும். எனவே கன்சிடர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக நிஃப்டி 50லே போகிறது ஒரு சேஃபாக இருக்கும். இப்போ ஒரு பென்னி ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதனுடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நான் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பென்னி ஸ்டாக் வாங்கினேன். அது கடைசியில் 2000 அது பார்த்து 0க்கு போயிடுச்சு. நாம் ஆவரேஜ் பண்ண கீழே இறங்கிட்டே இருக்குது. எவ்வளோ ஆவரேஜ் பண்ணாலும் இறங்குது. அப்படிங்கும்போது அது கொஞ்ச நாச்சும் ஏறுமுகமாக போனால் தான் ஏதோ ஒரு 90% அமௌண்ட்டை போட்டு ஏதோ வெளியே வர பார்க்கலாம். அதனால் வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க. இதனால் உங்கள் தொழிலையே நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் அடைய உங்கள் ஆழ்மனதை பயன்படுத்துவது எப்படி? ஜோசப் மர்பி எழுதியிருக்காரு. அவருடைய புக்ஸ்லேருந்து தான் நிறையா விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா புக்ஸ்லேருந்து எடுத்து ஒவ்வொரு இதாக சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் நாள் முழுவதும் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அதுவாக தான் மாறுவீங்க. இதே தான் விவேகானந்தர் சொல்கிறாரு, இவரும் சொல்கிறாரு. நீங்கள் நம்மளாலும் சரி நம்பாட்டியும் சரி, உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது என்பதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுறீங்க. அதையும் புரிஞ்சுங்க. அதனால் உங்கள் ஆள் மனதில் நீங்கள் வந்து நான் செல்வந்தராக முடியும், செல்வந்தராகணும் நீங்கள் ஆள் மனசில் பதிய வைத்தால் மட்டுமே நீங்கள் செல்வந்தராக முடியும், ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும். அதனால் இதை வந்து உங்கள் கடவுளை வேண்டிங்க. கடவுள் வந்து உதவியுடன் ஒரு இலக்கை ஃபார்ம் பண்ணுங்க. இலக்கை ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு டைமும் அதை சொல்ல உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்டு வந்துடும். நெகட்டிவ் எண்ணங்களை தூக்கி போடுங்க. அதை வந்து ஒரு குப்பையில் போடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதை புரிஞ்சுங்க. நீங்கள் இப்போ ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறீங்க, அது பழுது அடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை சரி செய்வீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அப்போ தான் அந்த வண்டி ஓடும். அந்த மாதிரி உங்கள் மனதில் உள்ள நெகட்டிவ் எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் பழுது பார்த்து ஒரு நேர்மறையான எண்ணங்களாக உருவாக்கி நீங்கள் பழுது பார்த்து தான் உங்கள் வண்டி ஓடும். நீங்களும் செல்வந்தராக முடியும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுங்க. ஏழ்மையை பற்றி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏழையாக தான் இருப்பீங்க. செல்வத்தை பற்றி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா செல்வந்தராகிடுவீங்க. பணம் வந்து உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். பணம் ஈர்க்கிறதுனுடைய கதை என்னன்னா நீங்கள் பணத்தை ஈர்க்கிறது, நீங்கள் பணத்தை வந்து முழுசையாக பணமாக தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும். நம்ம செல்வந்தராது எப்படி அந்த ஆள் மனசில் ஓட விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் உங்கள் செல்வம் வந்து தானாக வந்து சேருங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் வந்து வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. எவ்வளோ வாய்ப்பு உங்கள் சூழ்நிலையிலே பாருங்கள். ஏதாவது உங்கள் தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பக்கமாகவே இருக்குது. அதாவது கேள் என்கிற மந்திர சக்தியை வச்சு பயன்படுத்தி ஒரு வாய்ப்புகளை ஒரு 10 பேர்த்து கேட்கலாம். வாய்ப்புகளை 10 பேர்த்து கேட்கும்போது ஒரு 2 பேர் உதவி செஞ்சாங்களோட நீங்கள் அப்படியே உங்கள் மாத வருமானத்தை பெருக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்குது. நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் செல்வந்தராங்க. இன்றிலிருந்து முடிவெடுங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஆள் மனதில் பதிவு வைங்க. உங்களுடைய ஸ்லோகங்களாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அது பதியும். நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராகி விடுவீர்கள். இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய முதலீடுகளை ஒரு 10% மியூச்சுவல் ஃபண்டில், ஒரு 20% சேமிச்சிங்கன்னா 10% மியூச்சுவல் ஃபண்டில், ஒரு 5% நிஃப்டி 50 ஸ்டாக்கில் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க 5% நீங்கள் ஏதாவது ஒரு இதில் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10% நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு நம்பர் சேஃப் இருக்குது. அதாவது ஃபண்டு மேனேஜர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதை வந்து செபி கண்காணிக்குது. ஏதாவது அவங்க தில்லுமுள்ளு பண்ணாலும் உடனே அந்த ஃபண்டு மேனேஜரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால்
மியூச்சுவல் ஃபண்ட் சரியான முதலீடு, அது மார்க்கெட்டினுடைய சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது புரிஞ்சுங்க. உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று உங்களை யாராவது தோல்வியாளன் என்று கூறினா, உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு யாராவது சொன்னாங்களோ அல்லது உங்களை தோல்வியாளன் என்று சொன்னாவோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்த விட்டு நகண்டுருங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி உங்களை ஒரு ஏளனமான வார்த்தைகளை சொல்லும் போது அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அடுத்த நிமிடமே உடனே நீங்கள் பிடிச்ச கடவுளுடைய உதவியால் அப்படின்ட்டு உங்கள் இலக்கை சொல்ல ஆரம்பிங்க, உங்கள் சுலோகங்களை சொல்ல ஆரம்பிங்க. ஒரு 10 முறை சொல்லுங்க பாருங்கள், அவன் என்ன பேசுனான்னு நம்ம மறந்துடுவான். அதே மாதிரி நீங்கள் இந்த இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வாழ்க்கையில், நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர் ஆகிடுவீங்க என்று கூறிக்கொண்டு அடுத்த காணொளியில் இன்னும் விரிவாக அதே சமயத்தில் சுவாரஸ்யமாக நிறைய என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இத்துடன் இந்த இதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.